கார்த்திக் ரேவதி சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா, சிவனாண்டி இவங்க எல்லாத்துக்குமே கார்த்தியை பற்றி சரியான சந்தேகமாக இருக்குது. இவனை பற்றி கண்டுபிடிச்சி எப்படியாவது அக்கா கிட்ட போட்டு கொடுத்து இவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும். ரேவதியும் இவனையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திரா. யாருக்கும் தெரியாமல் சிவனாண்டி கிட்ட வந்து ஃபோன் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த டிரைவர் ராஜாவோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பத்தாததுக்கு எங்கள் அக்கா வேற அவனை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கா. இப்படியே போனால் எல்லாமே சுருட்டிக்கிட்டு நம்மளை நடு தெருவில் நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அக்காவும் சரி மாமாவும் சரி அவன் சொன்னா சரிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அவன் யார் என்னங்கிற விவரத்தை நீங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போறீங்களா இல்லையான்னு சந்திரா கேட்கவும், சிவனாண்டி சந்திரா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா, கூடிய சீக்கிரம் அவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். விருமன் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த கிழவியோட பேரனுக்கு இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல அந்த கிழவியோட பேரை யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா அவனை பத்தின விவரம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அது எப்படி இங்க அப்படி சொல்றீங்கன்னு சந்திரா கேட்கவும், அந்த கிழவியோட பேரன்னு சொல்லி வேற எவனோ கோமாளி மாதிரி வந்து நின்னா. ஆனா விருமன் இல்ல, சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள தான் அந்த கிழவியோட பேரன்னு சொல்றான். அந்த கிழவியும் எல்லாரும் முன்னாடியும் ரெண்டு பேருமே என் பேரன் தான் சொல்லி சமாளிச்சிட்டா. அவளோட உண்மையான சொந்த பேரன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் சந்திரா. அதுக்கப்புறமா இந்த ராஜா யாருங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு போயிருமல்லங்கிறாங்க. சரிங்க, எப்படியோ அந்த கிழவியோட பேரை யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சு எங்க அக்கா கறி மாப்பிள்ளை யாருங்கிறதையும் நீங்க கண்டுபிடிக்கணுங்க. அப்பதான் நாம இந்த வீட்டுல அதிகாரமா இருக்க முடியும். நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். இப்படியே ஏனாவது ஆனான்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த டிரைவர் ராஜா தான் எங்க அக்கா சாம்ராஜ்யத்துக்கே ராஜனா இருப்பான். இவ்வளவு நாளா எங்க அக்காவுக்கும் குடும்பத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறான்னு நினைச்சோம். ஆனா இப்போ பணத்திலேயே கையை வச்சுட்டான் பாத்தீங்களா. அவ்வளோ பெரிய தொகையை காப்பாத்தி கொடுத்துட்டான்னு எங்க அக்கா அவனை ரொம்ப பாராட்டி பீத்திக்கிட்டு இருக்கா. சர்வ சாதாரணமா 50 லட்சம் ரூபாயை எடுத்து மோர்க்குள்ள போட்டு வச்சு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் எல்லார் கண்ணிலையும் விரல விட்டாட்டிட்டாங்க. வந்தவங்க முகத்துல கரிய பூசி அனுப்பிட்டான். அவ்வளோ பெரிய ஆபீசரும் ஏமாந்து போயிட்டாங்க பாருங்கிறாங்க சந்திரா. சந்திரா, அப்படின்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது சந்திரா. விருமனோட சகல இன்ஸ்பெக்டரே பயந்து நடுங்கி ஐஜி வந்து மிரட்டுற அளவுக்கு இவனுக்கு பவர் இருக்குதுன்னு சொன்னார்ல. இதையெல்லாம் கேட்டு நம்ம சாதாரணமா இவனை எடை போட முடியாது சந்திரா. இவன் யாருங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட தகவல் சொல்றேங்கிறாங்க சிவனாண்டி. இதா பாருங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பணம் இருக்கிற விஷயத்த நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ்லயும் வர வச்சுட்டீங்க. தகவல் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன மிரட்டினானுங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னதாகவும் நீங்க இன்கம் டேக்ஸ் ஆபீஸரை வர வச்சதாகவும் கண்டுபிடிச்சு என்கிட்ட கேட்குறானுங்க. கூட பிறந்த அக்கா வீட்லயே இருந்துக்கிட்டு இப்படி துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறத எப்படியோ அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் அதிகமா பேச வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆயிடும்ங்கிறாங்க. சரி சந்திரா, நீ ஒன்றும் பயப்படாத. முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவனுக்கு இருக்குங்கிறாங்க சிவனாண்டி. சரிங்க, சீக்கிரம் தாமதம் பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சந்திரா போனை கட் பண்ணிட்டு போறாங்க. ரேவதி ஏதோ யோசனையில இருக்காங்க. அங்க கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததும் ரேவதி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க. எதுக்கு ரேவதி, எதுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு கேட்க, இவ்வளவு நாளா மகேஷை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ எப்பவும் பேசுறது தானுங்கிறாங்க. இல்லங்க, மகேஷை கடத்தி வச்சிருந்தது எங்க அம்மா. அவரை எதுக்காக இவ்வளவு நாளா கட்டி போட்டு சித்திரவதை பண்ணினாங்கன்னு தான் எனக்கு தெரியல. மகேஷ் என்ன காதலிச்சு தவிர அவர் எந்த தப்புமே செய்யல. பாவங்க, அவர் அம்மாவே திடீர்னு ஒரு முடிவு பண்ணி மகேஷை கடத்தி வச்சுட்டு திடீர்னு உங்களுக்கு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்ம ரெண்டு பேத்துக்குமே மனசுல அமைதி நிம்மதி இல்லாம இருக்கும். என்ன காதலிச்ச தவிர மகேஷ் எந்த தப்புமே பண்ணல. மகேஷ் அம்மா தான் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நான் மகேஷை காப்பாத்தி விட்டுட்டேங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி, ரேவதி உனக்கு நல்லா தெரியுமா, உங்க அம்மா தான் கடத்தி வச்சிருந்தாங்களான்னு கேக்குறாங்க. கார்த்தி, நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே போனேன். அம்மா போன்ல பேசிட்டு இருக்கிறத என் காதார கேட்டேன். அவங்க எங்க தான் போறாங்கன்னு அவங்களுக்கு பின்னாடியே போய் பார்த்தேன். அங்க மகேஷை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. கையில துப்பாக்கியை வச்சு மகேஷை மிரட்டினாங்க. மகேஷ் கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் மண்டபத்துல இருந்து நேரா போய் மகேஷை காப்பாத்தி எப்படியாவது நீ தப்பிச்சு போயிரு, மாயவனியும் சேர்ந்து எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் காப்பாத்தி விட்டுட்டு வந்துட்டேங்கிறாங்க ரேவதி. மகேஷ் மாயா ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நிச்சயமா வேற ஏதாவது பிளான் பண்ணி ரேவதிக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்கன்னு தெரியும். தெரியாத ரேவதி அவனை காப்பாத்தி விட்டதா வேற சொல்றா. அவனை கடத்திருக்காங்கன்னா நிச்சயமா அவனை பத்தின ஏதாவது உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அத்தை அவனை கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அவன் வாயாலேயே உண்மைகளை சொல்ல வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாளா பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. தெரியாம ரேவதி போய் அவனை காப்பாத்தி விட்டுட்டு வந்துட்டாலே நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி. என்ன ராஜா, என்ன யோசிக்கிறீங்கன்னு ரேவதி கேட்கல. ரேவதி, இதை நீ நேரடியா உங்க அம்மா கிட்டயே கேட்டிருக்கலாமே. உங்க அம்மாவோட பாதுகாப்புல வச்சிருக்கிற மகேஷை நீ எதுக்காக காப்பாத்தினேன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியோ நான் மாயாக்கா கிட்ட சொன்ன மாதிரியே மகேஷை காப்பாத்தி அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்புறமா நான் இனிமே மகேஷை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரி நீயே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. இன்னும் 2 நாளையில நான் ஆஸ்திரேலியா போயா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயம் வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு கேட்கறாங்க ரேவதி. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கிறாங்க. என்ன ரேவதி, திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லு. அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நீ வெளிநாடு போறேங்கிற. 1 நாளா 2 நாளா 5 வருஷம் அவங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமாங்கிறாங்க.
இருப்பேன், கண்டிப்பா இவ்வளோ பெரிய துரோகம் எங்க அம்மா எனக்கு செஞ்சிருக்காங்க. இத்தனை விஷயங்களை என் கல்யாணத்துல இருந்து என்கிட்ட மறைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த மறைச்சு நான் பொய் சொல்றதுல எந்த தப்புமே இல்லை. இதை பத்தியெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை. தயவு செய்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. நீயும் நானும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போற மாதிரி பொய் சொல்லிட்டு போகலாம். அங்கிருந்து நான் எப்படியாவது ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறமா நான் எங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இதை பத்தின விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு கேக்குறாங்க ரேவதி. கார்த்தியும் இதுக்கு மேல ரேவதி கிட்ட எதுவும் பேச முடியாம, சரி ரேவதி உன் விருப்பம் என்னவோ அதுபடி செஞ்சிருன்னு சொல்லிட்டு போறாங்க. சிவனாண்டி ராஜ சேதுபதியோட அட்ரஸையும் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு கார்த்தியோட கம்பெனிலேயே போய் அட்ரஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டிக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க. அடடே சிவனாண்டி, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்னப்பா இப்பதான் தெரிஞ்சதா? அதெல்லாம் சென்னைக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாங்கிறாங்க. அட நம்ம ஊர் பையன், ஏப்பா உன்னை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்க்கலான்னு நினைக்க தோணுது, என்ன செய்யறது, வேலை வேலைன்னு நாள் போயிட்டே இருக்கு. ஆமா நீ எங்க நம்ம ஊர் பக்கமே வரலைங்கிறாங்க. நம்ம ஊர் பக்கம் வரலன்னா என்ன, நம்ம ஊர்க்காரர் கம்பெனியில தான் நான் ராஜா மாதிரி இருக்கேங்கிறாங்க. அப்படியா, நம்ம ஊர் கம்பெனியா அப்படின்னு கேட்கவும், அட ஆமாப்பா, ராஜ சேதுபதியோட பேரன் கம்பெனியில தான்ப்பா நான் வேலை பார்க்குறேன். அப்படியா, அட நாம தேடி வந்த அட்ரஸ் ரொம்ப ஈஸியா சுலபமா கிடைச்சிருமே. நான் அந்த விஷயமா தான் சென்னைக்கே வந்திருக்கேன். ஆமா ராஜ சேதுபதியோட பேரன் எங்க இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவரை பத்தின தகவல் எல்லாம் உனக்கு தெரியுமா, அவரோட அட்ரஸ் தரையான்னு கேக்குறாங்க. கையில வச்சிருந்த போட்டோவா காட்டிடுறாங்க. அப்பங்க அந்த போட்டோ கீழே தவறி விழுது. அதை எடுத்துட்டு இப்படி நிமிந்து பாக்குறாங்க. அங்க கார்த்தி இன்னொருத்தரோட கை குலுக்கிட்டு இருக்கிற போட்டோவா பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, ஆமா இவர் யார் அப்படின்னு கேட்கவும், அட இவர் தான்ப்பா ராஜ சேதுபதியோட பேரன். இது தெரியாமையே நம்ம கம்பெனிக்குள்ள இவ்வளவு நேரமா நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கியே. இவர் தாத்தா ராஜ சேதுபதி தான் உனக்கே தெரியுமே, இவரே பெரிய ஆளு, இவரை விட பேரன் பல மடங்கு பெரிய ஆள் தெரியுமா. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனினா தெரியாதவங்களே இருக்க முடியாதுப்பா. அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்றதே இவர் தான். இவர் கூட பிறந்தவங்க 3 பேரு, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் வெவ்வேறு பிசினஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சின்ன வயசு இருந்தாலும் தொழில ரொம்ப கெட்டிக்காரத்தனம், தொழிலதிபர்னு பேர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கம்பெனி சென்னையில இருக்கு. அது மட்டும் இல்ல வெளிநாடுங்கும் இவரோட கம்பெனி இருக்கு. ரொம்ப பிரபலமான ஆளு, இவரை தெரியாதுன்னு வந்து கேக்குறீங்க. நம்ம ஊர்க்காரரு, நம்ம ஊர்க்காரரோட பேரன், இவரை கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருந்திருக்கே சிவனாண்டி, உனக்கு என்ன சொல்றது போங்கிறாங்க. சிவனாண்டி திரும்ப திரும்ப கார்த்தியை பத்தி விசாரிக்கிறாங்க. கார்த்தியை பத்தி சொல்ல சொல்ல சிவனாண்டிக்கு அப்படியே உச்சந்தலை முடியெல்லாம் அப்படி ஜும்முன்னு நினைக்குது. இவ்வளவு பெரிய ஆளா இவன். அப்போ அபிராமி குரூப் கம்பெனியோட ஓனர் இவன். அபிராமி நம்ம ராஜராஜனோட தங்கச்சி. ராஜராஜனையும் இந்த கிழவியும் ஒண்ணு சேர்த்திற்காகத்தான் இவன் அந்த ஊருக்கு வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கானா. பத்தாவதுக்கு இப்ப ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எவ்வளவு பெரிய தந்திரகாரன். இதை மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சது, இவன் கதை முடிஞ்சது. ரேவதியோட வாழ்க்கையும் நாம நினைச்ச மாதிரி தெருவுல கொண்டு வந்து நிறுத்திடலாம். சந்திரா, லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இதோ இப்ப வரேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி திரும்ப ஊருக்கு வராங்க. பாட்டியோட போட்டோவை கொண்டுகிட்டு வந்து பாட்டி ஊர்ல விசாரிக்கிறாங்க. சென்னையில கோட் சூட் போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கம்பெனிக்கு தொழிலதிபரா இருக்கான். இங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுல வேஷ்டி சட்டையும் கட்டிக்கிட்டு கார் டிரைவரா எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா, இதான் இப்ப வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஊர்ல போய் கார்த்தியோட போட்டோவை காட்டி, ஆமா இந்த பையன் யாருன்னு கேக்குறாங்க. என்ன சிவனாண்டி பக்கத்து ஊர்லயே இருந்துகிட்டு இது கூடவா தெரியல, அன்னைக்கு தான் எல்லாரும் யாக பூஜையில கலந்துக்கிட்டாங்களே, இவங்க தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டியோட பேருங்கிறாங்க. வேற யாரையோ கூட்டிட்டு வந்து காட்டினாங்கல்லங்கிறாங்க. அட அதுதான்ப்பா சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளைங்கிறாங்க. இப்படித்தான் பம்மாத்து பண்ணீங்களா, இருடா கண்ணலையும் விரல விட்டு ஆட்டின மாதிரி என்னையும் நினைச்சிட்டியா, இப்ப வந்து உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறேன்னு சிவனாண்டி நினைச்சுக்கிட்டு அங்க சந்திராவை கூப்பிடுறாங்க. சந்திரா சிவனாண்டி 2 பேரும் எப்பவும் சந்திக்கிற தனி இடத்துக்கு வராங்க. சந்திரா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இனிமே நம்ம சேரக்கூடிய நாள் வந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோமாங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, உங்க அக்கா கரிய நடு தெருவுல நிறுத்தி உங்க அக்கா குடும்பத்தையே அழிச்சு அந்த சொத்துக்கெல்லாம் நீயே ராணி நானே ராஜா, நம்ம நினைச்சதெல்லாம் இனிமே நடக்க போதுங்கிறாங்க சிவனாண்டி. அது எப்படிங்க நடக்கும், இந்த ராஜா பையன் வேற குறுக்க நிக்கிறானே, எங்க அக்கா குடும்பத்தையே தாங்குறானே, அப்படி இருக்க எப்படி நாம நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க. டிரைவர் ராஜா யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தான் பரமேஸ்வரி கிழவியோட பேரன். 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்து டிரைவர் வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்கான். இந்த உண்மை உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவான். அப்புறம் நீயும் நான் நினைச்ச மாதிரி உங்க அக்கா குடும்பத்தை ஈஸியா வீழ்த்திடலாம் சந்திரா. யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. உண்மை மட்டும் தெரிஞ்சா உங்க அக்கா கொலைக்காரியாவே மாறினாலும் மாறிடுவா. அவ ஜெயிலுக்கு போயிட்டானா குடும்பம் அந்த இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் நாம நினைச்சது தானே நடக்குங்கிறாங்க. நம்ம லேட் பண்ணக்கூடாது, இதை உடனே நான் போய் எங்க அக்கா கிட்ட சொல்றேங்கிறாங்க. சரி சந்திரா, போய் சீக்கிரமா சொல்றேன். இந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் நிப்பா பாருங்கிறாங்க. சந்திரா கார்த்தியை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட கணக்கு கேட்டுட்டு இருக்காங்க. கார்த்தியும் கணக்கு சொல்றாங்க. சந்திரா கார்த்தியை கேக்குறாங்க, இவ்வளவு நாளா நீ எங்களை ஏமாத்திட்டு இருந்தியல, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. கார்த்தி சந்திராவை கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா, எதுக்கு எடுத்தாலும் என்ன கண்டுபிடிச்சேன்னு உங்க முன்னாடியே தான் நினைக்கிறேன், எதுக்கு கண்டுபிடிச்சீங்க, என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கவும், நீ அந்த கிழவியோட பேர்னாங்கிறாங்க. ஆமா, அவங்க பேத்தியை கட்டிக்கிட்டா நான் அவங்களுக்கு பேரந்தானுங்கிறாங்க. கார்த்தி சும்மா சமாளிக்காதேன்னு மரியாதை இல்லாம பேசுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. இதை பார் சந்திரா, இனிமே என் மாப்பிள்ளைய பத்தி தரகுறவா பேசின
இந்த வீட்லயே நீ இருக்கக்கூடாதுன்னு சாமுண்டேஸ்வரி சொன்னதும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. அக்கா, இவனை பத்தின உண்மை என்னன்னு தெரியாம நீ பேசுறேக்கா? அவரை பத்தி எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும், நீ எதுவும் பேசாம அமைதியா போங்கிறாங்க. சந்திராவுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. என்னடா இது, அவனை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுமா இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேங்கிறாங்க. ஆமா சந்திரா, உன்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாலும் சொல்வேனே தவிர என் மாப்பிள்ளை இதே வீட்டில் தான் இருப்பாருமே, அவர் சொல்றதுதான் இந்த வீட்டில் நடக்கணும். அவர்கிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்கலான்னு இருக்கேங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா கர கர கரன்னு மயக்கம் தட்டி கீழே விழ போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.